அவள் இங்கே இல்லைல்ல, பாத்ரூம்குள்ளே இருக்கா. சமைக்க நேரத்தில் பூஜா எடுத்துட்டு வருவா. பாவமா வாங்க வாங்க. அதுக்கு எதுக்கு கூவிக்கிட்டே அடிக்கிறியா இங்கேயே? ஆமாம் ஆமாம். சிம்மாப்பா அப்போ காலையிலேருந்து இன்னும் சாப்பிட்லையா? பொய் பேசாதியே. எவ்வளவு என்ன ரேட்டு? கம்மிண்டா அப்படிட்டு 1500 என்ன பண்ணியா கம்மின்றியே? முதல்ல 700 800 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சிம்மா? 1400. அப்படியா? அது கம்மியாச்சும்மா. என்ன அரிசி? அரிசிக்கு பேர் என்ன? சார் இந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வாடாடே. ஆரநாரா? ஆரநாருண்டா நல்லா என்ன பெத்த ஆத்தா. அது வாட்டுக்கு நெல்லை அவிச்சு 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 கொண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் தான் வேணாம்ன்றியா அந்த அரிசி சோறு? மந்துன்னு இருக்கு குந்துன்னு இருக்குண்டு. ஏன் அந்த அரிசி சோறு இருக்குண்டா? அதே நல்லது தெரியுமா, சத்து. ஊற வச்சு திண்டாலும் அப்படி இருக்குது. இப்போலாம் ஆசையாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது இந்த அரிசி சோறு. சோளச்சோறு மாதிரி. டே சர்மா ஒரு கத்தி எடுத்துட்டு வாடா. அருவாங்கப்பா. கிச்சனில் எங்கே இருக்குது? படத்தன் இருக்கும்டா. அதை பப்பாளி இருக்குன்னு இந்த பூச்சை தூக்கிட்டே தெரிஞ்சா. அந்த இருக்குச்சுமே. இப்படித்தான் ஒரு நாளைக்கு உருவுறதுக்கு எனக்கு வரவே மாட்டேங்குதுச்சுமே. நீங்கள் நல்லா கிடு 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 உருவிடுறீங்களே. நான் உருவி பார்க்குறேன் வராது. எத்தனை தையல்? தங்கத்தை தச்சாப்பில் தச்சுக்கேன். 1400. அப்போ ஒரு கிலோ என்ன ரேட் விழுதுச்சுங்க? என்ன விழுது? 52 ரூபா 53 ரூபா வரும். பரவாயில்லையே சிம்மி. அப்போ 60 ரூபா 65 ரூபா இல்லை கடையிலலாம். மொத்தமாக எடுத்தால் விலை குறையத்தான் செய்யும். எங்கே மொத்தமாக அந்த குணாவுடலாம் எடுத்துருக்காங்க, கூடத்தை எடுத்துருக்காங்க. 1800 இப்படி சொன்னான். 400 கூட. அதுக்கு அப்படி எடுக்கிறாங்க. நீங்கள் எந்த கம்மியில் எடுக்கணும்னு சொல்லுங்களேன். அவளும் ஒரு 100 ரூபா குறைச்சி எடுப்பாள்ல. எடுத்து கொடுறா. அதுக்கு இருக்க முடியாமல் தர்றாரு இவ வேறு. அப்போ தானே வேணாண்டாரு. அவர் வேணாண்டே சொல்லுவார். எதைத்தான் வேணும்டுவார். ஒன்றுத்துக்கு இது பண்ண மாட்டார். அது எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படி குறை 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 குறைன்னு சாக்கோட அறுத்து விட்டுருவேன். கடுப்பு வந்து போய் தலாங்கிட்டு இருந்து வரவே வராது. நண்டே போய் குழி குழி. முட்டாயாக திண்டு பல்லே இல்லை. பூரா பல்லும் பூச்சி கடிச்சிச்சு. எம்புட்டு முட்டாயி எதுக்கு இப்படி? குழின்னு சொன்னேன். பல்ல கட்டாத. கறி என்ன கறி? ஆடா கோழியா? ஏப்பா ஆட்டுக்கறி எனக்கு பிடிக்காதுல்ல. நல்ல அரிசி தானே இருந்துச்சுங்க. நல்ல அரிசி தானே இருக்கு. சோறு நல்லா தரும். ஆனால் இது வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. எங்கள் ஆத்தா அரைச்சிட்டு வர்றது அழுக்காக இருக்குனுப்பா. அழுக்கரிசியா சளிப்போ. ஆமாம் ஆய் மூடிட்டுக்கிட்ட போ. 300 எவ்வளவு கறிக்கு? 350 கறி 300 ரூபாயா? எனக்கு ஆடு பிடிக்காதுல்ல. எனக்கு கொஞ்சம் கோழியாவது மீனாவது எடுத்துருக்கலாம்ல. இது என்னது 10 மாதிரி விழுகுதுமே? 10 மாதிரியா? இந்த பாருங்களேன். நீங்களா எங்கள் சோப்பு போட்டு குளிக்காதீங்க. உங்கள் இது வந்துடும் பாருக்கே. இது வெள்ளையாக வந்துருக்கு. இது என்னென்னு பார்த்துருங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் சமைக்கலேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் நான் தானே சமைக்கிறேன். உங்கள் வேலையை நான் மாற்றுறது மாதிரி என் வேலையை நீங்கள் மாற்றக்கூடாதா? மாற்றுக்கப்போ இன்றைக்கி சமைங்க. எப்படி சமைக்கிறீங்க? அப்போ பொட்டுக்கடலை போடு குழம்புல. அப்போத்தான் கொலன்னு இருக்கும். இது அதனது கசகசா போடு. அப்போத்தான் கொலன்னு இருக்குன்ட்டு வாயிட்ட மட்டும் சொல்லிடு. நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு சமைச்சு பாருங்கள். என்னது? எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டியா? கருவேப்பிலைங்க. நீங்கள் மட்டும் இப்படி லங்கோடு மாதிரி டவுசரு இப்படி டிஷர்ட் போட்டுக்கலாம். நான் மட்டும் ஜோலை கட்டணுமா? எப்போ பார்த்தாலும் ஜோலை கட்டணுமா? ஆமாம் மரபும் மாறாப்புடு. வாங்க என்ன அப்படி தங்கச்சி பிரச்சனை பற்றியெல்லாம் என்னடி? உட்காந்துங்க. என் தங்கச்சி பிரச்சனை பற்றியலா இளவரச எப்படி பேண்ட் சட்டை வாங்கி கொடுக்குறேன்? நீங்கள் இதே மாதிரி எனக்கு டவுசர் வாங்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. நைட்டி போடக்கூடாதா? நைட்டி ஓடுறதுக்கு ஒரு கடுக்கா காத்துறாரு. எதுக்கு அந்த பையன்ல ஆடுதான்? போத்தா
ஏம்மா சோறு சமைக்கலையா? கொஞ்ச நேரம் டிவி பார்க்க கூடாது. நான் இப்போ தானே குளிச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க. சோறு சமைக்கலையா, குழம்பு வைக்கலையா, இப்போ தானே தொத்தரை நப்பி இருக்கி, அப்புறம் என்ன? நினைச்சா நினைக்காம என்ன என்ன அடிக்க முடியல என்னெல்லாம் தள்ளுடி அடிக்க முடியுமா என்னையான்னு கேட்டா என்ன பாயுறீங்க பாத்துட்டு இந்த வலுவெல்லாம் பொம்பளை காட்டுறத விட்டுவிட்டு உங்களுக்கு வலுவு படம் ஆமா எனக்கு வலுவு கொடுத்துருக்கிறதுக்காக இப்படி இது பண்ணாதே தீமா. நாளைக்கு சமைக்கவே மாட்டேன், நாளைக்கு ஒரு பொட்டு கூட சமைக்க மாட்டேன். நீங்க படுத்துக்கிட்டேன் பாத்துருமா. நீங்களா அடிச்சு தள்ளுறீங்கள, நீங்களா பாத்துருமா. நீங்க சமைக்கவே மாட்டேன், நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு மட்டும் பாக்குறேன். கை வலிக்குதுச்சுக்கா, ஏற்கனவே வடை வட்டுறப்ப நல்லா மண்டையில ஏற்கனவே இது இருக்குச்சுமா, இப்படி பிடிச்சி தள்ளுறச்சுமா, மண்டை வலிக்குதுச்சுமா. முடியாது முடியாது. இந்த உங்களுடைய தூரத்துக்கு நீங்க பண்ணதுக்கு நான் அன்னைக்கு சமைக்கவே மாட்டேன். சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. சாரி பூரி அதையும் பாக்குறேன். நீ உங்க பிள்ளை எல்லாமே பட்டினி. எப்படி பட்டினி? இல்லாட்டி நீங்க போய் சமைக்க. நாங்க சமைக்கிறோம் இருக்காங்க. சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு சமைக்கல பாரு. அவங்களுக்குலாம் ஆள் சமைக்கிறதுக்காக. ஆமா பாக்குறேன் எப்படி வர்றாங்க. எல்லாம் லைன் கட்டி நின்றுக்கு இருக்கிறாங்க. உனக்கு சமைக்க ஆள் வராமையா இருப்பாங்க. சிம்மாப்பா சாரி கேட்டீங்கன்னா சமைப்பேன். சிம்மாப்பா மணி 12 ஆயிடுச்சு, சமைக்க மாட்டேன். நல்லா கேள்வி இப்படி பத்தாது. இன்னும் நல்லா சிரிச்சுக்கிட்டே கேட்காது. சாரியே நல்ல மனசார கேட்கணும். இது இருக்கு சிம்மாப்பா. இனிமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அடிக்க மாட்டேங்க. இந்த வீட்டு மகாராணி நான் தான் சொல்லுங்க. இந்த வீட்டு மகாராஷ்டிரா வந்தாங்க. மகாராஷ்டிரா கேட்கல, மகாராணி நான் சொல்லுங்க. இந்த வீட்டு மகாராஷ்டிரா வந்தாங்க. கை வலிக்குது பொண்டாட்டிக்கு போய் ஊசியை போடுவோம். அது இல்லாம புடிச்சு தள்ளுறியா, அங்க நங்கிட்டு தள்ளுறியா, எதுக்கு தள்ளுறியா? அடிக்கிறீங்க. என்னத்துக்கு அடிக்கிறியா? கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரக்கூடாதா? என்ன கை என்ன குழம்பு வைக்கலாம்? குழம்பு வச்சிருங்க. வேலையை பாருங்க. நறுக்கி நறுக்கிதான் இருக்கு. ஆட்டுக்கறி பிடிக்காது, நறுக்கிதான் இருக்கு. சாப்பிடுங்க, சமைச்சுடுங்க. வீசுன்னு சொல்லக்கூடாதுதான் தெம்பு. ஆட்டுக்கறி தான் காய்கறி கட்டிலையும் சத்து ஆட்டுக்கறியில தான் இருக்கு. எல்லாருக்கும் ஆட்டுக்கறி வாங்கி கொடுங்க மக்களே. ட்ரைலர் வாங்கி கொடுக்காதீங்க, இல்லைன்னா போண்டா கோழி ஆயிடுவாங்க எல்லாரும். போண்டா கோழி ஆமா. நீங்க அப்படியே ஆட்டுக்கறி எடுத்து கொடுத்து ஆட்டுக்கறி கொடுத்து அப்படியே நாட்டுக்கோழி ஆக்கிட்டு வாங்க பண்ணிட்டு. அதே நல்லா டேஸ்ட் இருக்கா ஆரம்பிப்பாங்க. ருசி அதிகமா இருக்குன்னு போண்டா கோழியை திங்க கூடாது. சத்து எதுல இருக்கோ அதைத்தான் மக்கள் நிறைவா திங்கணும். ஆமா அவரு நான் தூங்க. நீங்க சரியா மன்னிப்பு கேட்கல. நீங்க சரியா மன்னிப்பு கேட்கல. நீங்க சிரிச்சுட்டே மன்னிப்பு கேட்கறீங்க, கிண்டல் அடிச்சுக்கிறீங்க. மண்டையில முட்டி மண்டை வலிக்குது. எனக்கு மண்டையில ப்ராப்ளம் இருக்கு. அதோட என்ன ஒரு முட்டுறீங்க. பாவம் பொண்டாட்டி விடுறீங்களா?